நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான இடத்துல இருக்கோம். உங்களுக்கு தெரியும் கண்ணு கட்டின தூரம் எப்படி இருக்குன்னு. ஒரு மரம் செடி கொடி அதோட எந்த ஒரு இது இல்லாத ஒரு பகுதியாக இது இருக்குது. இப்போ நம்ம மரங்களோட பற்றி என்ன சொல்லணுன்னா, மரம் அந்த வெய்ய காலத்துக்கு தான் நமக்கு அதோட இது தெரியும். அப்படி பார்க்கும்போது நான் இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். இந்த வெயில் தாக்கம் இவ்வளோ தூரம் நம்ம கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு மேலே கரூருக்குள்ளே போயிட்டுருக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்கும் இந்த வெயில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாமரத்துக்குள்ளே நம்ம போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக ஒரு வெயிலோட தாக்கமே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு ஏசி அறையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. பூமி பூரா இந்த அளவுக்கு மரங்கள் அதிகமாக இருந்ததுன்னா இந்த வெப்பத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு சரியான அளவு மழை பெய்யும், எல்லாமே இருக்கும். அதனால் அதிகமான மரங்களை நம்ம நடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வெயிலில் பார்க்குறேன் பாருங்கள், எதுவுமே இந்த வெயில் உள்ளே இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ அழகாக அடர்த்தியாக இருக்குது இந்த மாமரம். கிட்டத்தட்ட 2, 4, 6 ஒரு 7 மாமரம் 8 மாமரம் தான் இருக்குது. அதுக்கு இவ்வளோ அடம்பாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதிகமான மரங்களை நடுங்க. நன்றி.